வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இன்று காலை வடக்கு காசாவில் உள்ள பெய்ட்லாகியா மீது இஸ்ரேலிய விமான தாக்குதல்களில் சுமார் 70 பேர் கொல்லப்பட்டனர் என்று காசாவின் சுகாதார அமைச்சின் தலைமை இயக்குனர் முனீர் அல்-புஷ் தி வாஷிங்டன் போஸ்டிடம் தெரிவித்தார். கட்டட இடிபாடுகளுக்குள் பல மக்கள் சிக்கியுள்ளதாக பாலஸ்தீனிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF அப்பகுதியில் உள்ள ஹமாஸ் மற்றும் பாலஸ்தீனிய இயக்கத்தினரின் இலக்குகளுக்கு எதிராக ஒரே இரவில் பல தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாகவும் குடியிருப்பாளர்களை வெளியேற்ற முயற்சித்ததாகவும் கூறியது. மொத்தத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் காசா முழுவதும் 90க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். இதில் நுசிராட் மற்றும் புரேஜ் அகதிகள் முகாம்களில் 20க்கும் மேற்பட்ட தாக்குதல்களில் கொல்லப்பட்டவர்களும் அடங்குவார்கள் என்றும் காசாவின் சுகாதார அமைச்சின் தலைமை இயக்குனர் முனீர் அல்-புஷ் கூறினார். வடக்கு காசாவில் கடைசியாக எஞ்சியிருக்கும் மருத்துவ வசதிகளில் ஒன்றான கமல் அத்வான் மருத்துவமனையின் இயக்குனர் உசாம் அபு சஃபியா ஒரு சமூக ஊடக இடுகையில் வார்த்தையின் ஒவ்வொரு அர்த்தத்திலும் நிலைமை பேரழிவு தருவதாக கூறினார். கமல் அத்வான் மருத்துவமனை கடந்த வாரம் வெளியிட்ட தகவலில் வடக்கு காசாவில் வேலை செய்யும் நிலையில் ஆம்புலன்ஸ்கள் எதுவும் இல்லை. மேலும் காசா சிவில் பாதுகாப்பு அதன் இயக்கங்கள் மற்றும் உபகரணங்கள் மீது இஸ்ரேலிய தாக்குதல்களால் அங்கு வேலை செய்வதை நிறுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது என்று கூறியது. இடிபாடுகளுக்கு அடியில் சிக்கியவர்களுக்கு மீட்பு பணியாளர்களால் உதவி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அபு சஃபியா கூறினார். போரின் போது 13 முறை வடக்கு காசாவில் இடம்பெயர்ந்து பெய்ட்லாகியாவில் உள்ள ஒரு பெண் தி வாஷிங்டன் போஸ்டிடம் இரவு முழுவதும் ஷெல் தாக்குதல்கள் நடந்ததாகவும் தெற்கே வெகு தொலைவில் உள்ள காசா நகரின் மேற்பகுதிக்கு மக்களை செல்லுமாறு இஸ்ரேலிய விமானம் மூலம் துண்டு பிரசுரங்களை வானிலிருந்து வீசியதாகவும் கூறினார். ட்ரீம் என்று தனது பெயரை கொடுத்த பெண் பாதுகாப்பு காரணங்களுக்காக தனது கடைசி பெயரை பகிர்ந்து கொள்ள மறுத்துவிட்டார். எது சரி அல்லது தவறு என்பது எங்களுக்கு தெரியாது. இங்கே தங்குவதா அல்லது வெளியேறுவதா என்பதும் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் பல தடவைகள் இடம்பெயர்ந்து விட்டோம். இப்போது ஒரு புதிய இடத்திற்கு போனால் அங்கிருந்தும் இடம்பெயர வேண்டியிருக்கும் என்று தெரிவித்தார். போர் தொடங்கி ஒரு ஆண்டு கடந்த நிலையில் இஸ்ரேலிய ராணுவம் இந்த ஆண்டு அக்டோபர் 2வது வாரத்தில் வடக்கு காசாவில் ராணுவ நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியது. அங்குள்ள இலக்குகளை முற்றுகையிட்டு தாக்கியது. வடக்கு காசாவில் ஹமாஸ் செயற்பாட்டாளர்கள் மீண்டும் ஒருங்கிணைப்பதை தடுப்பதற்கு அந்த தாக்குதல்கள் அவசியமானவை என்று நியாயப்படுத்தியது. இந்த புதிய ராணுவ நடவடிக்கையின் விளைவாக வடக்கு காசாவில் உள்ள பகுதிகள் மனிதாபிமான வீழ்ச்சியின் விளிம்பில் இருப்பதாக ஐநா மற்றும் உதவி அதிகாரிகள் கூறுகின்றனர். இஸ்ரேலிய படைகளின் கட்டுப்பாட்டில் உள்ள வடக்கு காசாவுக்குள்ளுடைய மனிதாபிமான உதவி நிறுவனங்கள் போராடி வருகின்றன. கமல் அத்வான் மருத்துவமனைக்கு மருத்துவ பொருட்கள் மற்றும் உதவிகள் வழங்க திட்டமிடப்பட்ட ஐநாவின் உதவி அமைப்பு நேற்று திங்கட்கிழமை தடுக்கப்பட்டது என்று உலக சுகாதார அமைப்பின் செய்தி தொடர்பாளர் பிஸ்மா அக்பர் தெரிவித்தார். மருத்துவமனைக்கு எரிபொருள் மற்றும் மருத்துவ பொருட்களுடன் 2 அறுவை சிகிச்சை நிபுணர்கள், 2 செவிலியர்கள் மற்றும் ஒரு மகளிர் மருத்துவ நிபுணர் அடங்கிய அவசர மருத்துவ குழுவை அனுப்புமாறு உலக சுகாதார அமைப்பு WHO கேட்டுக்கொண்டது. ஆனால் மருத்துவ பொருட்களுக்கு மட்டுமே இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF-இடமிருந்து அனுமதி கிடைத்தது. பாதி நோக்கம் மட்டுமே அங்கீகரிக்கப்பட்டதால் நாங்கள் பணியை ரத்து செய்ய வேண்டியிருந்தது என்று அக்பர் கூறினார். தீவிரவாத இலக்குகளுக்கு எதிராக விமான தாக்குதல்கள் தொடரும் என்று IDF தெரிவித்துள்ளது. அல்மவாசியில் மனிதாபிமான பகுதியை விரிவுபடுத்தும் முயற்சிகள் நடக்கின்றன. போர் வலயத்திலிருந்து பொதுமக்களை வெளியேற்றுவதற்கான சமீபகால முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்றும் IDF கூறியது. ஹமாஸ் சார்பாக பொய்களை பரப்புவதில் எச்சரிக்கையாக இருக்குமாறு இந்த சம்பவத்தை பற்றி செய்தி வெளியிடும் ஊடகங்களை IDF எச்சரித்தது. IDF துல்லியமான முறையில் செயற்படுகிறது மற்றும் பொதுமக்களுக்கு தீங்கு விளைவிப்பதை தவிர்ப்பதற்கு குறிப்பிடத்தக்க முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போர் நடக்கும் காசாவுக்கு வெளியே இருந்து செயற்படும் ஹமாஸ் உயர்மட்ட தலைமை கத்தாரில் பாதுகாப்பு மற்றும் வசதியாக வாழ்ந்து வந்தது. அவர்களை தமது நாட்டிலிருந்து வெளியேறுமாறு கத்தார் அரசு கூறிவிட்டதையும் அவர்கள் துருக்கியில் தென்பட்டார்கள் என்பதையும் பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நேற்று நாம் வெளியிட்ட காணொலியில் தெரிவித்திருந்தோம். ஹமாஸ் தலைமையை துருக்கியில் தங்க அனுமதிப்பதற்கு எதிராக துருக்கியை அமெரிக்கா எச்சரித்துள்ளது. தீவிரவாத அமைப்பின் தலைவர்கள் பாதுகாப்பாகவும் வசதியாகவும் வாழ வேண்டும் என்பதை வாஷிங்டன் அங்கீகரிக்கவில்லை என்று கூறியது. அமெரிக்க ராஜாங்க அமைச்சின் செய்தி தொடர்பாளர் மேத்யூ மில்லரிடம் சில ஹமாஸ் தலைவர்கள் கத்தாரில் இருந்து துருக்கிக்கு சென்றதாக வெளியான செய்திகள் குறித்து கேட்டபோது அந்த தகவல்களை உறுதிப்படுத்தவில்லை. ஆனால் அவற்றை மறுக்கும் நிலையிலும் தான் இல்லை என்றார். ஹமாஸுடன் வழக்கம் போல் இனி தொடர்புகள் இருக்கக்கூடாது என்பதை வாஷிங்டன் துருக்கி அரசாங்கத்திற்கு தெளிவுபடுத்திக் உள்ளது என்று தெரிவித்தார். சில ஹமாஸ் தலைவர்கள் அமெரிக்காவின் தீவிரவாத குற்றச்சாட்டின் கீழ் இருப்பதாகவும் துருக்கி அவர்களை அமெரிக்காவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் வாஷிங்டன் நம்புவதாகவும் மில்லர் மேலும் கூறினார்.
மில்லர் ஒரு வழக்கமான செய்தியாளர் மாநாட்டில் செய்தியாளர்களிடம் கூறிய போது, ஒரு கொடிய தீவிரவாத அமைப்பின் தலைவர்கள் எங்கும் வசதியாக வாழ முடியும் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுவும் நிச்சயமாக எங்கள் முக்கிய கூட்டாளி நாட்டின் ஒரு முக்கிய நகரத்தில் வசதியாக வாழ்வதை அவர்களுக்கு கொடுப்பதை நாம் அனுமதிக்க முடியாது என்று அவர் கூறினார். ஹமாஸ் தனது அரசியல் அலுவலகத்தை துருக்கிக்கு மாற்றியுள்ளதாக வெளியான தகவலை நேற்று திங்கட்கிழமை ஒரு துருக்கி ராஜதந்திர வட்டாரம் நிராகரித்தது. பாலஸ்தீனிய இயக்கம் ஹமாஸின் உயர்மட்ட உறுப்பினர்கள் அவ்வப்போது மட்டுமே துருக்கிக்கு வருகை தருகின்றனர் என்று அவர் கூறினார். அவர்களது குடும்பங்கள் இங்கு தங்கியிருக்கலாம், ஆனால் ஹமாஸின் உயர்மட்ட உறுப்பினர்கள் அவ்வப்போது மட்டுமே இங்கு வருகிறார்கள். இங்கு நிரந்தரமாக தங்கி இருப்பதில்லை என்றார் அவர். காசா போர் நிறுத்தம் மற்றும் பணிய கைதிகளை விடுவிப்பதற்கான ஒப்பந்தத்தை மத்தியஸ்தம் செய்வதற்கான முயற்சிகளை இடைநிறுத்துவதாக ஹமாஸ் மற்றும் இஸ்ரேலிடம் கடந்த வாரம் தெரிவித்ததாக கத்தார் கூறியது. நேட்டோ உறுப்பினர் துருக்கி காசா பகுதி மற்றும் லெபனானில் இஸ்ரேலின் தாக்குதல்கள் குறித்து கடுமையாக விமர்சித்துள்ளது. அத்துடன் துருக்கி ஹமாஸை ஒரு தீவிரவாத அமைப்பாக கருதவில்லை.